ஒரு பொண்ணு ரெகுலரா ஒரு காஃபி ஷாப்புக்கு வரா. அந்த காஃபி ஷாப்ல இருக்கிற ஒருத்தரோட ஃப்ரெண்ட் ஆயிடுறா. அடுத்த நாள் வரும்போது அந்த பொண்ணோட ஃபேஸ்ல அடிபட்டு இருக்குது. அந்த ஃப்ரெண்ட் கேட்டதுக்கு நான் ஒரு ப்ராஸ்டியூட்டர், அவங்க நினைச்சபடி நான் இல்லைன்னா என்னை போட்டு அடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட லைஃபை பத்தி சொல்லிக்கிட்டு அங்கிருந்து அப்படியே வெளியே நடந்து போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது இவங்க கிட்ட வேகமா ஒரு கார் வருது. அந்த காருக்குள்ள இருந்து ஒருத்தன் வரான். அது யாருன்னா அந்த பொண்ணோட பாஸ். அவன் ஒரு கஸ்டமர் கிட்ட அந்த பொண்ணு கரெக்டா நடந்துக்காததுனால அந்த பொண்ணை அடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போறான். அடுத்த நாள் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக அந்த ஃப்ரெண்டு வராரு. அந்த ஃப்ரெண்டு கிட்ட அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இருக்கிறதா அங்கே காஃபி ஷாப்பில் வேலை செய்கிற ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த ஃப்ரெண்ட் அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போனால் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பயங்கரமாக அடிபட்டிருக்குது. அந்த பொண்ணு கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறா அந்த பாஸ் இவளை அடிச்சிட்டான் அப்படின்னு. இந்த ஃப்ரெண்ட் அந்த பாஸை பார்க்கறதுக்காக அந்த பாஸோட இடத்துக்கு போகிறான். அந்த பாஸ் கிட்ட போயிட்டு இவனோட பாக்கெட்லேருந்து ஒரு கவரை எடுத்து டேபிள் மேல் வச்சுட்டு இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பணம் இருக்குது, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் சேர்ந்துக்கிட்டு இவரை கிண்டல் பண்ணி பேசுகிறாங்க. அந்த பொண்ணையும் இவரையும் சேர்த்து வச்சு தப்பாக பேசுகிறாங்க. அங்கேருந்து கிளம்பி போகலான்னு போனவர் அந்த ரூமோட டோர்கிட்ட போயிட்டு அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு திரும்ப இவங்ககிட்டயே வந்து அங்கே இருக்கிறவனுங்க எல்லாரையும் பார்த்துட்டு 16 செகண்ட் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பாஸை நோக்கி நடந்து போனதையும் பின்னாடி இருந்து ஒருத்தன் அடிக்க வரான். அங்கே இருக்கிற எல்லாரையும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சொன்ன மாதிரி 16 செகண்டில் அங்கே இருக்கிற மொத்த பேரையும் சாகடிச்சு போட்டுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஷார்ட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.